வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GTRS அப்படின்ற ஒரு புதிய ட்ரேடிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இந்த ட்ரேடிங் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி தான். ஓகேங்களா? அதாவது பார்த்திங்கன்னா 15/5/2024 இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி முதல்ல ஐடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய லிங்க்கு கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அந்த லிங்க்கை டச் பண்ணோடனே பார்த்திங்கன்னா கம்பெனியுடைய ஃபார்ம் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர். ஓகேங்களா? உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்பயும் போல் யூஸ்வலாக கொடுக்கணும். ஒரு கேப்ஸ் லெட்ரு, ஒரு ஸ்மால் லெட்ரு, நம்பர் எல்லாம் சேர்த்து ஒரு 6 டிஜிட் மேலே இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருங்க. சரிங்களா? பாஸ்வேர்டு திரும்ப அகெயின் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்விடேஷன் கோடு இருக்கும், இதில் எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, இதை அப்படியே விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர்ஸ் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாகின் அழுத்தணும். லாகின் அழுத்தும் போது உங்களுடைய மொபைல் நம்பர் ப்ளஸ் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா கம்பெனியோடைய வெல்கம் பேஜ் இப்படி தான் வரும். சரிங்களா? இதை ஹோம் பேஜ் அப்படின்ட்டுருவாங்க. இந்த ஹோம் பேஜ் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஐடி ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? பேமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னா, ரீசார்ஜ் என்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹோம் பேஜில் ரீசார்ஜ் இருக்கும். ரீசார்ஜை பற்றி பார்ப்போம். ரீசார்ஜில் போய்ட்டு ஜஸ்ட் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 சேனல் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கரன்சி எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி ஐஎன்ஆரில் தான் இருக்குது. ஐஎன்ஆர்னால் உங்களுக்கு தெரியும், இந்தியன் ருப்பீஸ். ஓகேங்களா? அது எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு வாங்க, பேமெண்ட் சேனல் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ரீசார்ஜ் குவான்டிட்டி. நீங்கள் இதில் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதை இதில் டைப் பண்ணணும். ஓகேங்களா? டைப் பண்ண தேவை கிடையாது. நீங்கள் இதில் இல்லாத அமௌண்ட்டாக தான் டைப் பண்ணிக்கங்க. இல்லைனா இதை ஜஸ்ட் டச் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் 700 ரூபா 1000 ரூபா பண்ணலாம். அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக சொல்கிறேன். 700 ரூபா அப்படின்ற மாதிரி டைப் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் ரீசார்ஜ். இதில் ரீசார்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? பண்ணும்போது உங்களுக்கு 4 ஆப்ஷன் ஷோ ஆகும். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், யூபிஐன்னு வரும். நீங்கள் பார்கோட் ஸ்கேனர் இருக்குது பாருங்கள். இந்த QR கோடுக்கு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி பேமெண்ட் பண்ணால் கூட உங்களுக்கு பேமெண்ட் ஒரு 5 மினிட்ஸில் சக்ஸஸ் ஆகிடும். என்ன ஒரு விஷயம், சில பேர் தப்பு பண்ணுறீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேடிஎம்மில் தான் எல்லாத்தையுமே பண்ணுறேன். நீங்களும் பேடிஎம்மை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? பேடிஎம்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக உங்கள் பேடிஎம் அப்ளிகேஷனுக்கே போயிடும். ஓகேங்களா? அதில் போய்ட்டு உங்கள் சீக்ரெட் நம்பரை டச் பண்ணும்போது உங்களுக்கான பேமெண்ட் போயிடும் கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். ஓகேங்களா? சக்ஸஸ்ஃபுல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அசட்டில் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கான பேமெண்ட் இதோ இருக்குது பாருங்கள். இந்த அசட் என்ற ஆப்ஷனில் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் இதில் ஷோ ஆகும். ஓகேங்களா? நான் 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் இதில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ட்ரேட் இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா? ட்ரேட் பண்ணதில் எனக்கு 60 ரூபா கிடச்சிதுங்க. ஓகேங்களா? இதில் நமக்கு 6% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? நம்ம தொகை எவ்வளோ வச்சுருக்கோமோ அதில் 6% நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஒரு நபர் எனக்கு கீழே இணைஞ்சதால் எனக்கு 1160 ரூபா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் 10% யாராவது ஒரு நபரை நீங்கள் அறிமுகப்படுத்தும் போது நமக்கு 10% கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விட்ராவல் என்ற ஆப்ஷன் டச் பண்ணும்போது உங்களுக்கு பேங்க் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மினிமம் விட்ராவல் இதில் 300 ரூபாங்க. சரிங்களா? விட்ராவல் டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் 7 மணிலேருந்து, அதாவது காலையில் 7 மணிலேருந்து அதிகாலை நீங்கள் 10 மணிக்குள்ளே விட்ராவல் கொடுத்தா அன்னைக்குள்ளே பேமெண்ட் வந்துடும். 10 மணிக்குள்ளே. ஓகேங்களா? இதில் எல்லாமே இருக்குது பாருங்கள். பேங்க் டீட்டெயில் கரெக்டாக கொடுக்கணும். ஃபில் யுவர் ரியல் நேம். ஃபஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? நேமில் ரியல் நேம், உங்கள் பேரை கரெக்டாக கொடுத்துக்கிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் அக்கௌண்ட் நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. IFS கோட் கொடுத்துருங்க. இந்த நேம்ன்ற இடத்துல சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. பேங்க் நேம் கொடுக்கணுமா அப்படின்றீங்க. நீங்கள் பேங்க் நேம் கொடுக்க தேவையில்லை. உங்களுடைய பேர் அக்கௌண்ட்டில் எப்படி இருக்கோ அதே போல் கொடுத்துக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர், IFS கோடு கேப்ஸ் லெட்டரில் இருக்கணும். நிறையா நபர்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா ஓ அப்படின்ற மாதிரி போட்டுடுறீங்க. நானும் என்னுடைய வீடியோவில் நிறையா பண்ணியிருக்கேன். அப்பயும் தப்பு பண்ணுறீங்க. தயவுசெய்து 0 தான் வரும், ஓ வராது. ஃபுல்லாக கேப் லெட்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? அதில் சப்மிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 300 ரூபாய்க்கு மேலே வரும்போது விட்ராவல் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஓகேங்களா? இது விட்ராவல். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா விட்ராவல் பார்த்துரும். ஷேர் என்ற ஆப்ஷன் எதுக்குன்னா, இந்த ஷேர் என்ற ஆப்ஷன் மூலமா
உங்களுடைய நண்பர்களை வந்து உங்களுக்கு கீழே அறிமுகப்படுத்தும் போது நமக்கு 10% கிடைக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய லிங்க்கை உங்களுக்கு கீழே வருவார்கள் அவங்க. சரிங்களா? இதில் 20 நபர்கள் வரும்போது உங்களுக்கு தினசரி சேலரியாக ₹700 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் இது இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆப்ஷன் பண்ணால் நீங்கள் ஆப்பை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அட்மினுக்கு மெசேஜ் பண்ணி இந்த டவுட்டை கிளியர் பண்ணிட்டு கூட இந்த வருமான வாய்ப்பில் நீங்கள் இணைஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஹோம் தான் ஆல்ரெடி நம்ம இருக்கிறோம். அசட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோன்றதை செக் பண்ணிக்கலாம். அபோட்டஸில் வந்து டெலகிராம் சேனல். ஓகேங்களா? இந்த அபோட்டஸில் போனீங்கன்னா அந்த டெலகிராம் சேனலை பார்த்துக்கிடலாம். ஓகேங்களா? இதுதான் டெலகிராம் சேனல். நல்லா பார்த்துக்கிடுங்க. 426 பேர் தான் இருக்காங்க. இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு நிறுவனத்துலையும் ஆரம்ப காலகட்டத்தில் ஜாயின் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு வருமானத்தை பார்க்க முடியும். சரிங்களா? இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய அச்சீவர்ஸ் வந்திருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தாலே தெரியும். இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அச்சீவர்ஸ் வந்து இந்த வருமான வாய்ப்பு வந்திருக்காங்க. ஏன்னா ட்ரேடிங்கில் வந்து ப்ராஃபிட் அதிகம் அப்படின்றது நிறைய நபர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. மன்னிக்கவும், நான் இதில் ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டேன். ₹700 இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே 3 லெவல் சேர்த்து 20 பேர் வரும்போது நமக்கு ₹500 வந்து டெய்லி சேலரியாக கொடுக்குறாங்க. நம்ம கீழே 50 பேர் வரும்போது ₹1000 டெய்லி சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஆல்ரெடி டெய்லி சேலரிக்கு நிறைய பேர் எலிஜிபிள் ஆகிட்டாங்க. இதில் பார்த்தா தெரியும், கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து May 15. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வாங்க அப்ளிகேஷனில் போகும். மற்றபடி இதில் ஒன்றும் கிடையாது. அபோட்டஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா டீமை டச் பண்ணால் நம்ம கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னோட டவுன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவலில் 6 பேர் இருக்காங்க. ஒரு நபர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு. செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 2 நபர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, ஒரு நபர் ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை போய் செக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் மைண்ட்ன்ற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் லாக் செக் பண்ணிக்கலாம், டீம் செக் பண்ணிக்கலாம், பேங்க் செட்டிங், பாஸ்வேர்ட் செட்டிங், லாக் அவுட் எல்லாமே இதில் இருக்குது. பாஸ்வேர்ட் செட்டிங்கில் போய்ட்டு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாக் அவுட் பண்ணிங்கன்னா ஆப்லேருந்து வெளியே வந்துக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. யூஸ்வலாக எல்லா அப்ளிகேஷனில் இருக்க மாதிரி தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். ஓகேங்களா? 5:30 மணிக்கு சிக்னல் வரும். சிக்னல் ப்ராடக்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டைரெக்ஷன் சூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் மட்டும் வரும். ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.